வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிகப்பு திரி பயன்படுத்தி தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது என்று நம்ம சிகப்பு திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும். மெயினாக எதுக்காக சிகப்பு திரி பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா மெயினாகவே சிகப்பு திரி பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணி கொடுக்கும். எவ்வளவோ வரன் எக்கச்சக்கமாக வரன் பார்த்து கல்யாணம் அமைகிற டைமில் பார்த்திங்கன்னா தடங்கல் ஆயிரும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்கல் ஆகிட்ருக்கும். இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற வரன் கிடைக்காம இருக்கும். இல்லை வரன் கிடச்சிருச்சு, ஆனாலும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் கடைசியாக கல்யாணம்னு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை அது நின்றுது அப்படின்னு இருக்கட்டும். இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்குது, கல்யாணம் டிலே ஆகிட்டே போகுது, அந்த தோஷத்துக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பலன் இந்த ஒரு சிகப்பு திரினால் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணணும். எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணும்போது தான் அதோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் இந்த திரியை பயன்படுத்தி நீங்கள் காலையில் இல்லைன்னா மாலையில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த திரியை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்போவுமே நீங்கள் எப்படி திரியை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சிகப்பு நிற திரியை நீங்கள் பயன்படுத்தணும். இது உங்களுக்கு வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த திரியை. அது மட்டும் இல்லாமல் இந்த திரியை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியமும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்டாகும். புத்திர பாக்கியத்துக்கு பரிகாரம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வேண்டுதல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் இந்த திரியவும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் பார்த்திங்கன்னா இந்த திரியை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும். இதை நீங்கள் என்று பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமுமே கூட நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஏற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க உறவினர்களுக்குள்ளே இருக்க பகை தேவையில்லாமல் பகைமை க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா, பகைமை உருவாகிருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளால் ரொம்ப காலமாகவே பேசாமல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமவே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே சண்டை வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி நிறைய கேப் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே நிறைய கேப்லாம் இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துகிட்ருக்குன்னா அதுக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த சிகப்பு வண்ணத்திரி. இதை பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கிடும். உங்களுக்கு நீங்கள் யார் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லெண்ணத்தை கொண்டு நீங்கள் யார் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் கூட பேசுவாங்க. திருமண தடை பார்த்திங்கன்னா நீக்கி கொடுக்கும். திருமணமே ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க நிறைய பேர் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு திரி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த நோய் படிப்படியாக அவங்க க்யூர் ஆக முடியும். அவங்க க்யூர் ஆகி அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்களால வர முடியும். அந்தளவுக்கு இந்த ஒரு திரி பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். நீங்கள் நம்பணும். நம்பி தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். அப்போ தான் அதுக்கான பலன் பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கும். திருமண தடை இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது
அப்படின்னாலும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு வனத்திரி வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வம் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தேடி வரும். செல்வம் செழிப்போடு நல்லா வந்து உங்களால் வாழ முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரியை வந்து ஒரு தடவையாவது நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வந்து கிடைக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து மிகவும் சிறந்தது. வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.